ஓகே சார். சார் நீங்கள் வரீங்களா? நாடுவீர் நாடுவீர் சமரச மையத்தை நாடுவீர் 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 சமரச மையத்தினால் பயனடைவீர். சமரச மையம் நம்முடைய மாவட்டத்தில் உள்ளது. சமரச மையத்தினை நாடுவீர் நாடுவீர் ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு சமரச மையம். சமரச மையத்தினால் பயனடைவீர். சார் விரைவான நீதி பெற என்றென்றும் சந்தையிலோ ஒருவருக்கு வெற்றி. சந்தையிலோ ஒருவருக்கு வெற்றி. குட் மார்னிங். சார் உள்ள கேளுங்க சார். இல்லை சும்மா ஒரு ½ அன் ஹவர் வந்துடும். ஸ்டார்ட் ஆகல. மேடம் கலெக்டர் மேடம் வராங்களா இல்லை யாருக்கும் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல. சச்சஸ்மா
மாண்புமிகு மாவட்ட உரிமையர் மற்றும் அமர்வு நீதிபதி அவர்களே, மாண்புமிகு மாவட்ட நீதிபதிகள் அவர்களே, மாண்புமிகு ஏனைய நீதிபதிகள் அவர்களே, இப்போது சமரச நாள் குறித்த நிகழ்ச்சிக்காக இன்று மீடியேஷன் டே 9/4/2025. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நாம் ஐயா இசையுடன் துவங்குவோம். ஐயா அவர்களை மீடியேஷன் டே குறித்த சிறப்பு பேச்சுக்காக அன்போடு அழைக்கிறேன். நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் செய்தி மற்றும் தொலைக்காட்சித்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் முதற்கண் வணக்கம். ஆண்டு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு சமரச மற்றும் இசை தீர்ப்பு மையம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்பொழுது 20ஆம் ஆண்டின் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமரச நாள் துவக்கப்பட்ட தினத்தை தான் சமரச நாள் அல்லது ஆங்கிலத்தில் மீடியேஷன் டே என்று அந்தந்த நீதிமன்றங்களில் நீதிபதிகள் மற்றும் சமரசர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து வருகிறது. கடந்த காலங்களில் 2018 இந்த விழா தொடர்ந்து 5 கலை நாட்களில் நடைபெற்று வந்தது. 2020 கொரோனா ஊரடங்கு காலத்தில் சற்று தொய்வு ஏற்பட்டு மீண்டும் அது 1 வார காலமாக நடத்தப்பட்டது. இன்றைய சூழலில் இன்று ஒரு நாள் நடத்தி ஆக வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் இந்த விழா குறுகிய கால இடைவெளியில் ஏற்படுத்தப்பட்டு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற சமரச விழிப்புணர்வை சமரசர்களும் நீதிபதிகளும் மற்ற ஏனைய வழக்கறிஞர்களும் வழக்காடிகளுக்கும் பொதுமக்களும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் சக வழக்கறிஞர்கள் எடுத்துரைப்பார்கள். இந்த நிகழ்வு அதாவது பேச்சு, சொற்பொழிவு, விவாதம் குறைந்தபட்சம் ஒரு 11:30 11:45 வரை செல்லும். அதன் பின்னிட்டு சிறிய இடைவேளை தேநீர் கொடுக்கப்படும். பின்னிட்டு இந்த சமரசத்தை பற்றி புரியாதவர்களுக்கு விழிப்புணர்வு எடுத்த விதத்தில் நாடகம், கதை வடிவில் வழக்கறிஞர்கள் குழுமமாகவும் நீதிபதிகள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு குழுமமாகவும் எப்படியெல்லாம் சமரசம் செய்தால் அவருடைய சிறப்பு இருக்கிறது, பயன்கள் இருக்கின்றன என்பதை நாடகமாக இதே இடத்தில் எடுத்துரைப்பார்கள். அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள காரணம், எங்கேயாவது ஒரு விதை தன்னுடைய புத்தியில் விழுந்ததுன்னா அது என்னைக்காவது இருந்தாலும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். அது நீதிமன்ற பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், நண்பர்கள் பிரச்சனை இருக்கலாம், சமூகத்தில் வர அந்த கிராமத்தில் வர திருவிழா ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். இந்த நல்ல கருத்துக்களை சொல்ல சமரசர்களும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் உள்ளார்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்வது. இன்னைக்கு சிவில் வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ள வழக்குகள் நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு மணிக்கு மேலே கூட வரலாம். அது வரைக்கும் ஒன்றும் ஆகாது, எக்ஸ்பார்ட்டிவ் டிஸ்கஸ் ஆகாதுன்னு நீதிபதிகள் சொல்லிட்டேன். குற்ற வழக்கில் பொறுத்தவரைக்கும் அந்த எதிரிகள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்றுவிட்டு வந்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்போஸ் கிளைண்ட் வரல, வைக்கல் இங்கே இருக்கார், அந்த கேஸ் எல்லாம் பாஸ் ஆக முடியாது. அப்புறம் போய் நீங்கள் செக்ஷன் 370 or 355 பிஎன்எஸ் பெட்டிஷன் போட்டுக்கலாம். இன்றைக்கி ஒன்றும் அட்வான்ஸ் அனுப்பி பெரும்பாலும் இருக்காது. எக்ஸப்ட் டைரக்ஷன் மேட்டில் வரேன்னா அந்த நீதிபதிகள் பண்ணுவாங்க. அதனால் இந்த அமர்ந்து அனைத்து வழக்குகளும் கேட்டு தான் உங்களுடைய கிளைண்ட்டுங்க அனுப்புங்க. என்கிட்ட ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் சூசகமாக சொல்லி அனுப்புகிறோம். அவங்களுக்கு கேஸ்லாம் செட்டில்மெண்ட் பண்ணலான்ட்டு அதை அவங்க கேட்டுட்டாவே போதும். அப்புறம் அந்த ஜட்ஜுங்களும் அந்த நீதி சமரசங்களும் அவங்களை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா சமரச மையத்தில் முடித்தோம்னா பல நன்மைகள் இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் வந்து விவாதம் பண்ண போகிறாங்க, எடுத்து வைக்க போகிறாங்க. இந்த அரிய வாய்ப்பை அனைத்து நல்ல உள்ளங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை விடுத்துக் கொள்கிறேன்.